சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கடைகளை அகற்ற புதிய திட்டம் ஒன்றை செயல்படுத்த உள்ளதாக சென்னை மாநகராட்சி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, புதிய திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாநகராட்சி முன்வைத்திருக்கிறது. ஏற்கனவே கடைகளை அகற்ற உயர்நீதிமன்றம் கால அவகாசம் கொடுத்திருக்கூடிய தருணத்தில் மாநகராட்சியோட புதிய திட்டத்தில் என்ன மாதிரியான அம்சங்கள் இருக்கு? தேகச்சமல் பார்த்தீங்கன்னா, அந்த மாநகராட்சி சார்பில் இன்று அந்த தாக்கல் செய்த மனுவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புதிய திட்டம், அதாவது சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருவதாகவும், இந்த கடைகளுக்கு எந்த விதமான அனுமதியும் நாங்கள் தரவில்லை, உரிமங்களும் தரவில்லை, ஆனால் அனுமதி இல்லாமல் இந்த கடைகள் செயல்பட்டு வருகின்றன என்றும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்த கடைகளுக்கு தாங்கள் எந்த விதமான அனுமதியும் பெறாத பட்சத்திலும் அதே நேரத்தில் இவருடைய வாழ்வாதாரங்கள், அதாவது 1000க்கும் மேற்பட்ட கடைகள் நீண்ட காலம் இயங்கி வருவதால் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும், மேலும் அதே நேரத்தில் அங்கே உள்ள அந்த வரக்கூடிய அந்த பார்வையாளர்கள், சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள், அந்த காற்று வாங்குவதற்கு வரக்கூடிய பொதுமக்கள் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய, வசதிகளை பூர்த்தி செய்யும் வகையிலும், இந்த கடைகள் இயங்கும் வகையிலும், அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையிலும் புதிய திட்டம் அமல்படுத்த உள்ளதாகவும், இந்த புதிய திட்டத்தின்படி அவங்களுடைய கடைகளை முறைப்படுத்தும் திட்டம் கொண்டு வரப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு 3 மாத அவகாசம் வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் கேட்டிருந்தாங்க மாநகராட்சி. அதுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. ஜூன் மாதம் இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இந்த புதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்த மாநகராட்சி தன்னுடைய முடிவை எடுத்து அறிவித்து அதை செயல்படுத்துவாங்க எதிர்பார்க்கப்படுகிறது. தியாகச்சமல், புதிய திட்டம் என்பது அந்த ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்று இடங்கள் வழங்குவது போன்ற வகையில் இருக்குமா, இல்லை அந்த மெரினா கடற்கரையிலே ஒரு குறிப்பிட்ட வளாகங்கள் அமைத்து தரும் அது போன்ற திட்டங்கள் எதுவும் இருக்கா? அது பற்றி விவரங்கள் எதுவும் வெளிவந்திருக்கா? அது மாதிரி விவரங்கள் எதுவும் வெளிவரல தேவைச்சமல். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள கடைகள் அதே கடைகள் இருக்கும். இந்த கடைகள், அதாவது சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் அந்த செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இருக்கும். மேலும் அதாவது இந்த கடைகள் அனைத்துமே தற்காலிக கடைகள் தான். நிரந்தர கடைகள் அமைக்க எந்த விதமான அனுமதியும் தரமாட்டோம். அதுக்கு அந்த நிரந்தர கடைகள் அமைக்கும் வகையில் யாரும் செயல்பட முனைந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி தெரிவிச்சிருக்காங்க. ஆகவே நிரந்தர கடைகள் அமைக்க வாய்ப்பில்லை. தற்போதைய கடைகள் இருக்கிற அந்த கடைகள் தான் இருக்கும். தேவையில்லாமல் ஆங்காங்கே கடைகளை அமைத்து அந்த அங்குள்ள அந்த வரக்கூடிய பார்வையாளர்கள் அவர்களோட தடுக்கும் வகையிலோ இல்லை பார்வையாளர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படுத்த வகையிலோ இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. மேலும் மாநகராட்சியில் அவங்க அங்கே மெரினாவில் இருக்கக்கூடிய கடைகள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் வகையிலோ இல்லை குப்பை கூடங்களை அதிகமாக போடக்கூடிய வகையிலோ இருந்தால் அதை தடுக்கும் வகையிலும் இந்த திட்டம் அமைஞ்சிருக்கும். மேலும் இது இந்த கடைகள் தங்கள் இஷ்டம் போல இனிமேல் போட முடியாது. இதுக்கு குறிப்பிட்ட சில இடங்களை அவங்க தேர்வு செஞ்சு இந்த இடத்துக்குள்ள மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். தியாகச்சமல்.